ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஆனந்தவழி நடராஜன். இன்றைக்கி முகலாய் சிக்கன் கண்டி செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் கண்டி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேங்க. அதில் நல்லா அரை ஸ்பூன் மிளகுத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பும் போட்டு நல்லா பெசரிக்கலாங்க. பெசரி 1 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. சிக்கன் கண்டிக்கு நம்ம மிளகுத்தூளும் உப்பும் போட்டு ஊற வச்ச சிக்கனு 1/2 கிலோ. அதற்கு தேவையான ஒரு வெங்காயம் க்ரஷ் பண்ணிக்கணுங்க. அப்புறம் கஸ்தூரி மேத்தி, பச்சை மிளகா 3, முந்திரி ஒரு 7-8 முந்திரி ஊற வச்சுருக்குறேங்க. அது பேஸ்ட் பண்ணிக்கணும். தக்காளி பியூரி பண்ணிக்கணும். ஒரு பழம் எடுத்திருந்தேன், அது பியூரி பண்ணிக்கிட்டேன். தயிர் ஒரு 3 ஸ்பூனு. அதுக்கப்புறம் வரமிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூனு கொத்தமல்லி தூள். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. எண்ணெய் காயிட்டுங்க, எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு வெங்காயம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கலாங்க. வச்சுருக்கிற வெங்காயம் எண்ணெயில் போட்டு வணக்கிட்டு இருக்கிறேங்க. நல்லா வேகணுங்க இது கொஞ்சம். நல்லா வணங்கிடுச்சுங்க. இந்த டைமில் ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. சொல்ல மறந்துட்டேன், 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். போட்டு அது நல்லா வணங்கி வரட்டுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிட்டு அப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வணங்கினோடனே நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாங்க. இதோட பூண்டு வணங்கினோடனே சிக்கன் ஆட் பண்ணியாச்சுங்க. சிக்கன் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வணக்கலாங்க. இப்போ வரமிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் எல்லாம் கொட்டிக்கலாங்க. கொட்டி நல்லா வணக்கிக்கணும். கொட்டி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு நிமிஷம் இருக்கட்டும்ட்டு இப்போ மல்லித்தூளெல்லாம் போட்டு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் தக்காளி பியூரி ஊற்றிக்கலாங்க. வெரி வெரி சிம்பிள்ங்க. பிகினர்ஸ் கூட பண்ணலாம். பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ், உங்களுக்குலாம் ரொம்ப ஈஸி. ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. இப்போ இந்த டைம்லைங்க நாம் முந்திரி பேஸ்ட் ஊற்றிக்கலாங்க. தயிர் அப்படியே போட்டுக்கலாங்க. தயிர் ஊற்றிக்கலாம். இந்த டைமில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாங்க. டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும். அப்படியும் பச்சை மிளகாய் 3 போட்டுடலாங்க. போட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா கொதி வரட்டுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேகணுங்க. வேக விட்டுடலாம். இடையில எடுத்து கிளறி விடலாங்க. கிளறி விட்டுட்டு பாருங்கள் நல்லா வெந்திருக்குது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம 1 ஸ்பூன் கரம் மசாலா போடணுங்க. சொல்ல மறந்துட்டேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்க வேண்டியதாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. மூடி வச்சிடலாம். இப்போ எடுத்து பார்க்கலாங்க. பாருங்கள் அவ்வளோதாங்க, சிக்கன் வந்துடுச்சுங்க. வந்துடுச்சுங்க. இப்போ இந்த டைமில் கரம் மசாலா 1 ஸ்பூனு போட்டு
கஸ்தூரி மேத்தி போட்டு கஸ்தூரி போட்டு ஒரு 2 நிமிஷங்க, 2 நிமிஷம் வச்சு இறக்குனா சிக்கன் கண்டி ரெடிங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பார்க்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. செம்மையாக இருக்குங்க கலரு. வெரி டேஸ்டியாக இருக்குங்க. நிறுத்திடலாங்க. சிக்கன் கண்டி ரெடிங்க. இது சப்பாத்தியோட, நானோட, புரோட்டாவோட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ நான் சாப்பிட்டா சொல்கிறேங்க. செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். என்னங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.